ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அவகாடோ ஓட்ஸ் ஸ்மூத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஓட்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், பாதாம் ஒரு 6 எடுத்திருக்கேன், முந்திரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு அவகாடோ எடுத்திருக்கேன், தேவையான அளவு பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா வறுத்த பின்னாடி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச மில்க் ஆட் பண்ணி, மில்க் நல்லா பாயில் ஆன பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச ஓட்ஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். மில்கோட அந்த ஓட்ஸ் நல்லா பாயில் ஆகி நல்லா அந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா வெந்த பின்னாடி இந்த மாதிரி கலக்கி விடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஓட்ஸ் நல்லா வேகிற மாதிரி குக் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் இது அந்த சூடெல்லாம் போன பின்னாடி நம்ம இதைய மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, சர்க்கரை அதையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாதாம் இதை மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவகாடோவை இதில் ஆட் பண்ணிடலாம். அவகாடோவை இதில் ஆட் பண்ணிடுங்க. அவகாடோவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண முன்னாடி நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸும் மில்கோட இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு ஃபைனாக பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்மூத்தி பிளெண்ட் பண்ணது ரெடி ஆயிடும். பாருங்கள், நமக்கு ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மேலே நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். ஒரு பாதாம் எடுத்து இதை மாதிரி சரவி விடுங்க. ஃபைனலாக நமது ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.